Hi friends, welcome to TNBC Mind YouTube channel. இந்த வீடியோல வர்த்தமானன் பதிப்பகத்தோட பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் இடைக்காலம் இந்த ரெண்டு புக்கு பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பண்டைய காலம் புக்ல மொத்தமா 11 தலைப்புகள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்துல என்ன தலைப்புலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். வரலாறுனா என்ன, தமிழ்நாடு வரலாறு உறுதிப்படுத்துவதற்கு என்ன ஆதாரம், சான்றுகள், எதையெல்லாம் வச்சு தமிழ்நாடு வரலாறு வரையறை பண்றோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாறு பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம்னு பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சங்க காலத்திலிருந்து தமிழகத்தின் நிலையியல் பிரிவுகள், பழைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலத்திலலாம் தமிழ்நாடு எப்படி இருந்தது, சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சமயம், நாகரிகம், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அகழாய்வுகள் மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு, அரிக்குமேடு அகழாய்வு, கீழடி அகழாய்வு, இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி சிலபஸ்லையும் டேரெக்டாக இந்த அகழாய்வுகள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இலக்கியங்கள் பற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியத்தினுடைய வரலாறு, 14 கீழ்கணக்கு, மேற்கணக்கு நூல்கள், அப்புறம் சங்க காலத்தில் இருந்த முச்சாங்கங்கள், சங்ககால மன்னர்கள், குறுநில மன்னர்கள், சங்க காலத்தில் இருந்த அரசியலமைப்பு, பொருளாதார நிலை, சங்க காலத்தில் இருந்த சமுதாயம், சமயம், கல்வி நிலை, கலைகள், இதையெல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ் மொழியின் பழமை, இலக்கிய வளச்சிறப்பு, இலக்கண வளச்சிறப்பு, இதையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பண்டைய கால புக் சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் குரூப் 1, குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்லை குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் வந்து கவர் ஆகும். இந்த புத்தகத்தை நீங்கள் குரூப் 1, குரூப் 2, 2A எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் படிச்சிங்கன்னா பேப்பர் 3ல் யூனிட் 3ல் தமிழ், சமுதாயம், பண்பாடு மற்றும் பாரம்பரியம் அப்படிங்கிற யூனிட்ல வந்து கவர் ஆகுது. குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னா யூனிட் 1 நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிற யூனிட்ல வந்து கவர் ஆகுது. குரூப் 2 மெயின்ஸ் படிச்சிங்கன்னா யூனிட் 2ல தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிற யூனிட்ல வந்து கவர் ஆகுது. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் இந்த புக்ல இருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 501ல பாருங்க. நெல்லை அளக்க பயன்பட்ட கருவி அம்பனம் என்று அழைக்கப்பட்டது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நெல் அளவையை குறிப்பது. இந்த புக்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தலாம். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. பேஜ் நம்பர் 160ல பாருங்க. பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேட்டில். அப்போ அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. அரிக்கமேடு துவக்கத்தில் மீன்பிடி கிராமமாக இருந்து சோழர் காலத்தில் துறைமுக நகரமாயிற்று. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சரி. அரிக்கமேடு ரோம பேரரசுடன் வாணிப தொடர்பு கொண்டு செல்வம் கொளிக்கும் வர்த்தக நகரமாயிற்று. அப்ப மூணாவது ஆப்ஷனும் வந்து சரி. அரிக்கமேடு வெளிநாட்டு வாணிபத்தோடு காவிரிப்பட்டினம், அழகாங்குளம், முசிறி, சுட்டுக்கேணி போன்ற நகர்களோடு உள்நாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது. அப்ப நாலாவது ஆப்ஷனும் வந்து சரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1 தவறு, 2, 3, 4 வந்து சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் இடைக்காலம். இடைக்கால புக்ல 16 தலைப்புகளை கவர் பண்ணியிருக்காங்க. களப்பிரர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சோழர்கள் காலம், மதுரை சுல்தான்கள் காலம், விஜயநகர ஆட்சி காலம், நாயக்கர் காலம், இந்த தலைப்புகள்லாம் இந்த இடைக்கால புத்தகத்தில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் களப்பிரர்கள் காலத்திலிருந்து நாயக்கர் ஆட்சி காலம் வரைக்கும் அந்தந்த ஆட்சி காலத்தில் இருந்தவர்களுடைய பண்பாடு, இலக்கியம், பொருளாதார நிலை, சமுதாய நிலை, சமய நிலை, கவின்கலைகள், இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க குரூப் 1, குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்ல குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த புக்கு சிலபஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னா யூனிட் 3ல இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இந்த யூனிட்ல தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக்ல வந்து கவர் ஆகுது. இந்த புக்ல வந்து டிஎன்பிசில கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். விஜயநகர ஆட்சியில் தமிழகத்தில் கிராம நிர்வாகம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பேஜ் நம்பர் 453ல பாருங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் கிராம குடியாட்சி முறை கைவிடப்பட்டது. அதற்கு பதில் ஆயகர் முறை என்ற புதிய கிராம ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆயக்காரர் முறை. இந்த புக்கில் இருந்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தரலாம். 3ஆம் குலோத்துங்கனால் கம்பகரேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம். பேஜ் நம்பர் 391ல பாருங்க. 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்தில் திருபுவனத்தில் கட்டப்பட்ட கம்பகரேஸ்வரர் கோயிலும் கலை சிறப்புடையதாகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருபுவனம். தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் புக்ல மொத்தம் 632 பேஜஸ் இருக்கு. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் இடைக்காலம் புக்ல 547 பேஜஸ் இருக்கு. இந்த புக்ல நல்ல குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு புக்லையும் மொத்தமாக 1179 பேஜஸ் இருக்கு.
இந்த 2 புக்கும் நீங்க வந்து சேர்த்தி தான் வாங்க முடியும். தனித்தனியா உங்களால வந்து வாங்க முடியாது. இந்த 2 புக்கினுடைய விலை வந்து ரூ. 750. நீங்க டைரக்ட்டா இந்த புக்க பப்ளிகேஷன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு வந்து புக்கோட அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். கொரியர் சார்ஜ் வந்து எதுவும் கிடையாது. ஃப்ரீ தான். நீங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து 2லேருந்து 4 நாள்ல உங்களுக்கு புக் வந்து கையில கிடைச்சிரும். இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் மொத்தம் 4 புக் இருக்கு. நம்ம ரிவ்யூ பண்ணது பண்டைய காலம், இடைக்காலமும், இன்னும் நவீன காலம், தற்காலம் 2 புக் இருக்கு. அந்த 2 புக்கை பத்தின ரிவ்யூ அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.